நம்ம என்ன பார்க்க போறோம்? வெஜிடபிள்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போற முன்னாடி சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து நான் பிளெயின் நூடுல்ஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். அது வந்து 4 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நிறைய தண்ணி வச்சு நல்லா இது கொதிக்க வைக்கிறேன். வச்சுட்டு அதில் தான் வந்து இப்போ நூடுல்ஸை போடணும். தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே பார்க்கலாம். தண்ணி வந்து பாருங்க இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் வந்து நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு போட்டுடலாம். நூடுல்ஸ் வந்து ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து போட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிட்டோம். கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நல்ல ஒரு 5 மினிட்ஸ் வந்து தண்ணி தளதளன்னு கொதிக்கணும். அப்போதான் வந்து நூடுல்ஸ் வந்து ஒட்டாமல் வரும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்ச பிறகு நம்ம நூடுல்ஸ் போடலாம். தண்ணி பாருங்க நல்லா கொதிச்சுட்டு இப்போ இந்த 4 பேக்கெட்டையும் நம்ம இதில் வந்து போட்டுடலாம். பாருங்க 4 பேக்கெட்டும் நான் வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா இப்படி திருப்பி விட்டு இது பண்ணுங்க. இது வந்து வேகிறதுக்கு 6 to 7 மினிட்ஸ் ஆகும். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா உதுத்து விட்டுடணும். இப்போ பாருங்க இது வந்து வெந்துடுச்சான்னு கையில் இது பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து 6 மினிட்ஸ் ஆச்சு. பாருங்க நல்லா வெந்துடுச்சு. முதல் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு பாருங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம்னா ஒரு வடிகட்டிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில எடுத்து வடிகட்டிக்கோங்க. இங்க பாருங்க இப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டோம். இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா வந்து ஆறணும். நல்லா இந்த மாதிரி கலரி விட்டு ஆற வச்சிடுங்க. ஏன்னா வந்து தண்ணி இருந்ததுன்னா கொலன்னு ஆயிடும் நூடுல்ஸ். இப்போ இந்த நூடுல்ஸ் மேல வந்து நம்ம ஒரு 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நல்ல ஒட்டாம இருக்கும். அதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இப்படி இது பண்ணி விட்டுடுங்க. கலரி விட்டுடுங்க. நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறட்டும். ஆறணுன்னு நம்ம தாளிக்கலாம் எப்படின்னு பாருங்க. இப்போ வந்து நூடுல்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கடாயை வந்து அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து பற்ற வச்சிடலாம். கடாய் காயட்டும். கடாய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டால் கொலன்னு ஆகிடும். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது. லேசாக வதக்கிக்கலாம். பாருங்க வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் வந்து ஒரு 10 பீன்ஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு கேரட் நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சோண்டு கோஸ் வந்து பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று ஆட் பண்ணலாம். இதில் கேரட் போட்டுலாம். கோஸ், பீன்ஸ், இதை வந்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். இந்த காய்கறிங்க வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை. ஒரு 60 to 80% வெந்ததுன்னா போதும். நம்ம ஆல்ரெடி வந்து நூடுல்ஸில் வந்து உப்பு போட்டுடும். இப்போ இந்த காய்கறிக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்ல ஒரு கிண்டிடுங்க. காய் வந்து இந்த இதுலேயே வந்து வேகணும். பாருங்க காய்கறி எல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் வந்து நம்ம இந்த ஆற வச்சிருக்க நூடுல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து போட்டுடலாம். இந்த நூடுல்ஸையும் இந்த காய்கறியையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த நூடுல்ஸ்க்கு வந்து நம்ம காரம் எதுவுமே போடல. அதனால வெறும் பெப்பர் தான். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. எந்த காரத்தை கொண்டு அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சிடாதீங்க. காயிலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அது நூடுல்ஸில் போய் கொலன்னு ஆகிடும். அதனால் நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் போட்டிருக்கேன். இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் அவ்வளோதான். இப்போ வந்து மேலே வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம். இப்போ என்கிட்ட இல்லாதனால நான் போடுறேன். இப்போ வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு.
நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம அடுத்த சந்திப்போம். டாடா, பை பை.